சிவனுக்கு மாலை போடுவாங்களே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு யாரையாவது கேட்டால் தென்னிந்தியா சைடில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த அளவுக்கு அது வந்து ஒரு பழக்கமான ஒரு விஷயமா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து மாலை போடுறதுனாலே யாரையாவது பார்த்து மாலை போட்டிருக்கியான்னு கேட்டால் ஆமாம் ஐயப்பனுக்கானா ஆமான்னுவாங்க, இல்லை முருகருக்கானா ஆமான்னுவாங்க. அப்படி இல்லாட்டி வந்து ரெட் கலரில் இருந்தாக்கா ஸோ அம்மனுக்கு போட்டிருப்பாங்க, மேல்மருவத்தூருக்கு. இந்த மாதிரி மூணு முக்கியமான கடவுளுக்கு வந்து மாலை போடுறது நமக்கு ரொம்ப பழக்கம். கொஞ்சம் வித்தியாசமாக வந்து நம்ம கேள்விப்படுறது வந்து பெருமாளுக்கு மாலை போடுறது. பெருமாளுக்கு மாலை போடுறவங்க அந்தந்த ஊர்லேருந்து திருப்பதிக்கு நடந்தே கூட போவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்து ரொம்ப ரேராக, அதாவது எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் சைடில் அதிகமாகலாம் கிடையாது, கொஞ்சம் பேர் பண்ணுறாங்க. இதில் இன்னும் வித்தியாசமாக சிவனுக்கு மாலை போடுறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாரோட மைண்டும் எங்கே போகும்னாக்கா நார்த் இந்தியா சைடு போகும். ஏன்னா நார்த் இந்தியன் சைடில் தான் வந்து அதிகமாக அந்த சிவனுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காசி, அதுக்கப்புறம் ஹிமாச்சல், ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல தான் வந்து சிவன் ரொம்ப ஃபேமஸாக இருக்காப்புல. அதனால் அங்கெல்லாம் வந்து மாலை போடுவாங்க. அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் தென்னிந்தியாவில், நம்ம சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில், இப்போ இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குறிப்பிட்ட சில இடங்களில் வந்து சிவனுக்கு மாலை போடுறாங்க. அது ஏன், எதுக்காக சிவனுக்கு மாலை போடுறாங்க அப்படின்றதையும் அது எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிவனுக்கு மாலை போட்டு நடைப்பயணமாக போவாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னாக்கா குறிப்பிட்ட ஒரு 7 கோயில்களுக்கு போவாங்க. அதாவது ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய பாலாற்றங்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு 7 கோயில்கள், 7 சிவாலயங்களுக்கு அந்த மாலை போட்டு 48 நாள் இருந்து நடைபயணமாக போவாங்க. அது என்னைக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா நம்ம ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 7 கோயில்களுக்கும் வந்து நடைபயணமாக போவாங்க. எதுக்காக அப்படி போகிறாங்க, அது ஏன் அந்த குறிப்பிட்ட 7 கோயில்? ஆருத்ரா தரிசனன்றது எல்லா சிவன் கோயிலையுமே பண்ணுவாங்களே, அப்புறம் ஏன் அந்த கோயில்களுக்கு மட்டும் போகிறாங்க அப்படின்னும் போது அங்கே தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா நம்ம காஞ்சிபுரத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்ததாக ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த விஷயங்கள் நடக்குது. என்னன்னா சிவனோட கல்யாணத்தை பார்க்கறதுக்காக எல்லா இடத்துல இருந்தும் முனிவர்கள் காஞ்சிபுரத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் சேர முடியாத ஒரு முக்கியமான முனிவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பாலாற்றங்கரை ஓரமாக வந்து ஒரு இடத்த சூஸ் பண்ணி அவங்கவுங்க அங்கே இருந்த இடத்த பொறுத்து, இப்போது காஞ்சிபுரத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது யார் யார் எங்கே இருக்காங்களோ அங்கேயே கல்யாண டைம் வந்துட்டதுனால நம்மளால் இதுக்கு மேலே அந்த கல்யாணத்தை நேரில் போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து தியானம் பண்ணி அவங்களோட ஞானக்கண் மூலமாக அந்த கல்யாணத்தை வந்து பார்த்து மகிழ்ந்ததா ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கோயில்கள் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த பாலாற்றங்கரை இருக்கக்கூடிய கோயில்கள். மேல் விஷாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முனிவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வால்மீகி முனிவர் அப்படின்னு சொல்லுவோம். வால்மீகி யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வால்மீகின்றவர் ரொம்ப முக்கியமான ஒரு முனிவர். அவர் ஏன் முக்கியமானவர்னா நம்மளோட ராமாயணத்தை எழுதினவர் வால்மீகி தான். ஸோ வால்மீகி ராமாயணத்தை தான் தமிழில் நம்ம கம்பர் வந்து தமிழாக்கம் பண்ணியிருப்பார். அது கம்ப ராமாயணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வால்மீகி முனிவர் தான் ராமாயணம் அப்படின்ற ஒரு ஸ்டோரியவே எழுதியிருப்பார். ஸோ அந்த முனிவர் மேல் விஷாரம் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ வால்மீகீஸ்வரர் ஆலயத்தில் உட்காந்து, அதாவது அவர் அங்கே உட்காந்து ஞானக்கண் மூலமாக அந்த கல்யாணத்தை பார்த்ததுனால தான் அங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு அந்த இடத்துல ஒரு லிங்கத்தை வச்சு அந்த லிங்கத்துக்கு வழிபட்டு சிவனோட கல்யாணத்தை அவர் வந்து பார்த்துருப்பாரு. ஸோ அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த லிங்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு வால்மீகீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு பேர் வந்தது. இதே மாதிரி மற்ற இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் ஒரு முனிவர்கள் அமர்ந்து லிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணி அந்த கல்யாணத்தை பார்த்து ஆனந்தம் அடைஞ்சிருக்காங்க. அதனால தான் அந்தந்த கோயில்களுக்கு அந்தந்த முனிவர்களோட பேர் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கோயில்களும் ரொம்ப சிறப்புமிக்க கோயில்களாக இருக்கும். எல்லா கோயில்கள்லையும் கல்வெட்டுக்கள் இருக்கும். எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அன்னைக்கு நாளை வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஆருத்ரா அன்னைக்கு மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கூட இந்த ஷடாரண்ய சேஸ்திரங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கோயில்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலாற்றங்கரை ஓரம்ல இந்த கோயில்கள் வந்து ரொம்ப சிறப்புமிக்க கோயில்களாக இருக்கும். இந்தியா முழுக்க இருந்து நிறைய பேர் அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த சிவாலயங்கள் தரிசனம் பெறதுக்காகவும் இந்த சிவாலயங்களை நேரில் வந்து பார்த்து சிவபெருமானை வந்து வணங்கணுன்றதுக்காகவும் நிறைய பேர் வருவாங்க. அன்னைக்கு ரொம்ப, அதாவது ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழா மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருக்கும். கூட்டம் நிரம்பி வழியும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்களும் மறக்காமல் சிவராத்திரி அன்னைக்கு, அதாவது மகா சிவராத்திரி மாதம் ஒரு சிவராத்திரி வரும், பட் வருஷத்துக்கு ஒரு மகா சிவராத்திரி வரும்.
அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கும் அதுக்கப்புறம் இந்த ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கோயில்களில் வந்து சிவனோட அருளை பெறுமாறு பக்தர்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதே மாதிரி